திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 4வது அதிகாரம். எல்லா வசனத்தையும் காண்பிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனால் வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரே, நன்றாய் கவனிங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, அதாவது என்ன அர்த்தம்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு எகிப்தின் வாழ்க்கையை விட்டு கானான் கொண்டு வரப்பட்ட கானானின் ஆசீர்வாதங்களை ருசித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு, தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால், அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, பொய் ஆணையிட்டு, பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, பொய் சொல்லி, கொலை செய்து, கொலை செய்து, திருடி, திருடி, விபச்சாரம் பண்ணி, விபச்சாரம் பண்ணி, மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். ரத்த பழிகளோட ரத்த பழிகள் சேருகிறது. பழிகளோட ரத்த பழிகள் இது சேருகிறது. நிமித்தம் தேசம் புலம்பும். இது நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட, அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட, மிருக ஜீவன்களும், மிருக ஜீவன்களும், ஆகாயத்து பறவைகளும், ஆகாயத்து பறவைகள் தொய்ந்து போகும், தொய்ந்து போகும், கடலின் மச்சங்களும், கடலின் மச்சங்கள் மாறிக்கொள்ளப்படும். கடற்கரை ஓரத்துல இருக்கிறீங்க, கடல் தொழில் பண்றவங்க ஏராளமா இருக்கிறீங்க இந்த கூட்டத்திலையும் கூட. கொஞ்சம் கவனிச்சு பாருங்கயா. கடல்ல மச்சங்கள்லாம் மாறிக்கொண்டு போயிட்டா நீ மீன் பிடிச்சு ஒரு பிரயோஜனம் இருக்காது. சீ ஃபுட் எல்லாம் மூடிட வேண்டியிருக்கும். ஹலோ, இதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரணத்தை பாருங்கள், வாசிக்கலாம். ஆகிலும் ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும். என்ன ஜனம் கொலை செய்து, பொய்யானையிடுது, விபச்சாரம் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இது தேவனுடைய ஜனம். திருடுது, கொள்ளையடிக்குது, சின்னமன போட்டு மிதிக்குது. இது சபைக்குள்ள நடக்கிற காரியம். இது சபையின் மக்கள், தேசத்துல குடியிருக்கிற தேவ மக்களுடைய நிலைமை. இதுல என்ன ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாயி போச்சுது. ஆண்டவருக்கு என்னையா வருத்தமாய் போச்சு? வாசிக்கலாம். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும், ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும், ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது, ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். அப்படி ஏதாவது நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆண்டவருடைய வழிகளை குறித்தும் பேசி கடிந்து கொண்டால் உடனே சண்டை போடுறதுக்கு போயிடுவான். What pathetic condition of the church. சபையினுடைய நிலைமை என்ன? ஜனங்களுடைய நிலைமை என்ன? எல்லாம் கடிந்து பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நீதியின் மார்க்கத்தை காண்பிக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு பகைஞர்களாகி விடுவார்கள், வழக்காட போய் விடுவார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ பகலிலே இடறி விடுவாய். இப்ப என்னது வந்துச்சு? ஆவிக்குரிய குருட்டாட்டம். பகல்லையே உனக்கு பார்க்க தெரியாதுப்பா, இரவிலே உன்னோடு கூட தீர்க்கதரிசியும் இடறி விடுவான். ஏன்னா அவன் தானே உனக்கு தூபம் போட்டு உனக்கு சமாதானம் 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 பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கான, அவனும் சேர்ந்து விழுவான். ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. குருட்டாட்டத்தை பார்க்க மாட்டாயா? கடிந்து கொள்ளுதலை உன்னுடைய இதயம் ஏற்கவில்லையே, கடிந்து கொள்ளுதலை உன்னுடைய தலை அல்லல் தட்டுகிறதே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமானை தயவாய் குட்டி. அது எனக்கு எண்ணெய் போல இருக்கும் என்று சொன்ன காலம் போய். அவன் யாரா என்ன கேட்கறதுக்கு? கயிறு கட்டினோட பெரிய ஆயிட்டானா? கயிறு கட்டினோட பெரிய ஆள் ஆயிட்டானா? பாஸ்டர் சொன்ன பெரிய ஆள் ஆயிட்டானா? ஊழியக்காரன் சொன்ன பெரிய ஆள் ஆயிட்டானா? மிஷினரி என்ன வேணாலும் பேசுவாரா? பேசுவையா? தேவன் சொல்லுகிறதை சொல்லி கடிந்து கொண்டு தானாவேன். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கடிந்து கொண்டு போதிக்கிறவன் தேவனுக்கு பிரியமான பாக்கியவான். தேவ ஜனமே, ஜனத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. ஜனத்தினுடைய குருட்டாட்டத்தின் நிமித்தம் பாவத்திலே வாழ்கிறார்கள், அக்கிரமத்திலே குடியிருக்கிறார்கள். அதுவே அனுதின வாழ்க்கையாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் கடிந்து கொள்ளுதலையோ விரும்புவதில்லை, அல்லல் தட்டுகிறது. அதற்காக ஆசாரியனுடன் வழக்காடவும் ஆரம்பித்து விட்டார்கள். வீட்டிலே போய் மீதமுள்ள வசனங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். This was the condition of the people.
இதுக்கு காரணம் யாரு? அதையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. இதுக்கு காரணம் யாரு? அதையும் காட்டி கொடுக்கிறேன். திருப்புங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம். 42வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள், வாசிக்கலாம். 18வது 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். செவிடரே கேளுங்கள், செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? ஐயோ, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? தேவஜனமே, தேவனுடைய அங்கலாய்ப்பை கொஞ்சம் கேட்டு பார்க்கிறீர்களா? தேவனுடைய அங்கலாய்ப்பை கொஞ்சம் கேட்டு பார்க்கிறீர்களா? என் தேவஜனமே, முதலாவது ஜனத்தின் குருட்டாட்டத்தை உங்களுக்கு காண்பித்தேன். தங்களை கடிந்து கொள்ளவோ கோபப்படவோ கூடாதபடி தங்களை வைத்திருக்கிற ஒரு பிள்ளையை காண்பித்தேன். 3 நாட்களுக்கு முன்னதாக ஒரு தகப்பன் என்னை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், பிரதர், என் மகன் இன்ஜினியரிங் படிக்கிறான். நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில. அவனை கொஞ்சம் கண்டிப்பா தான் வளர்த்தேன். ஆனா இப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்துனேன். இப்ப வீட்டுக்கு வர்றது போது என்னடா வர்ற, ஏன்டா இவ்வளவு லேட்டா வரணும்னு கேட்டா அடிச்சிருவான் போலது பிரதர். நான் பேசுறதே நிறுத்திட்டேன். தேவஜனமே, பிள்ளையை கண்டிக்க முடியவில்லை. சமீபத்திலே ஒரு தாயும் தகப்பனும் ஜபிக்க வந்தார்கள். அவர்கள் ஓ என்று அழுதார்கள். ஐயா ஜபிங்கள் ஐயா என்று கத்தினார்கள். நான் என்ன என்று கேட்டேன். எங்க மகா ஒரே ஒரு பிள்ளை, நல்லா படிக்க வச்சேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், என் மார்பில போட்டு தூங்க வச்ச பிள்ளையா. ஆனா ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது அவ புஸ்தகம் ஒண்ணு விழுந்துட்டு, அதுக்குள்ள இருந்த ஒரு போட்டோ விழுந்துட்டு, அது ஒரு பையனுடைய போட்டோ. எங்க தெருவுக்கு அடுத்த தெருவில் இருக்கிற அந்த பையனை குறித்து தெருவே கேவலமா பேசும். அவனுடைய நடவடிக்கைகளை யாருமே அங்கீகரிக்க முடியாதது. அந்த போட்டோ விழுந்துட்டு நான் உடனே போய், என்னமா இவன் போட்டோ உன் பசத்துல வந்திருக்குன்னு சொன்னா, அவன் அப்படி மறைச்சு பார்த்தா, அவனை தான் நான் கெட்ட போறேன் தெரியாதா என்றாள். எனக்கு தலையே சுத்திட்டு உலகமே சுத்திட்டு, அவனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று அவளுக்கு சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை. இறுதியாக இப்படி விட்டு விட்டா பிள்ளை கெட்டு போயிடுவாள் என்று மனைவி சொன்னதுனால நானும் மனைவி உட்கார்ந்து, டேய் இனி நீ காலேஜ் போனதெல்லாம் போதுன்னு சொன்னோம். அடுத்த நாளே மருந்து குடிச்சுட்டா. ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போனதுனால குடல் எல்லாம் ஓட்ட விழுந்துட்டு பிழைச்சிருக்கா. ஆனா எழுந்து உட்கார முடியாது. பண்ணுங்க பிரதர், அவளை கண்டிக்கவும் முடியலையே. ஒரே ஒரு நாள் தான் கண்டிச்ச வாழ்க்கையிலேயே. 19 வருஷத்துல நான் கண்டிச்சதே இல்ல. அவளுக்கு 20 வயசு ஆகுது. ஒரு நாள் தான் கண்டிச்சேன். மருந்து குடிச்சு குடல்ல ஓட்ட விழுந்துட்டு பிரதர், டியூபா மாட்டி இருக்கு. ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத உலகத்தில் இருக்கிற நீயும் நானும் இன்றைக்கு கவனமாக வாழ வேண்டியவர்கள். ஜனங்கள் அல்லல் தட்டுகிறார்கள், கடிந்து கொள்ளுதலை விரும்புவதில்லை, மனம் செலுத்து போகிறார்கள். ஐயா, மனம் செலுத்து போகிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவருடைய ஆதங்கத்தை பாருங்கள், என்ன சொல்லுகிறார். வசிக்கலாம் மறுபடியும் அந்த வசனங்களை. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? தாசனை அல்லாமல் நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரணம் என்ன? நான் தான் அனுப்பினேன், அவன் என்னுடைய தாசன் தான், நான் தான் நியமித்தேன், அவன் என்று நினைத்து தான் நியமித்தேன். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? அடுத்த நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். Oh, that is the truth. அநேக காரியங்களை கண்டும் காணாத மாதிரி இருக்கிற ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆவிக்குரிய குருட்டாட்டம் பிடித்திருக்கிறது.
ஒரு பெரிய தலைவன், ஆவிக்குரிய தலைவன் மாறல்ல விழுந்து போனான். அதனுடைய அனைத்து காரியத்தையும் இன்னொருவர் மூலமாக இன்னொரு பெரிய ஆவிக்குரிய தலைவர் கேள்விப்பட்டார். அவர் என்னிடத்தில் வந்து கேட்டார், இந்த தலைவன் உளுந்து போனான் என்று சொல்லி பல நிருபணங்களை காட்டினாரே, அது உண்மையா என்று கேட்டார். நான் தலை கவிழ்ந்து நின்று ஆம் என்று சொன்னேன். அப்பொழுது நான் அவரை பார்த்து கேட்டேன், அவர் உங்களுடைய சீடன் அல்லவா, நீங்கள் கொஞ்சம் கண்டிக்க கூடாது என்று சொன்னது. அவர் என்ன சொன்னார், தம்பி இதெல்லாம் நாங்க செய்ய முடியாதப்பா, எதுக்குப்பா எங்க நீங்க ஃபெல்லோஷிப் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். I asked the same question. You have a big pastors fellowship. பெரிய ஐக்கியம், ஊழியர் ஐக்கியம். ஒருவன் விழுந்து போய் கிடக்கிறான், அதுவும் விபச்சாரத்தில் விழுந்து போய் கிடக்கிறான். அவனை குறித்த நிறுவனங்கள் உங்கள் கையில இருக்கும் போது, அவன் வேறு எந்த சாபனத்தை சேர்ந்தவனாயிருந்தாலும், வேறு எந்த சபையை சேர்ந்தவனாயிருந்தாலும் உங்களால கண்டிக்க முடியாதா என்று கேட்டபோது, அதற்கு நாங்கள் கூடவில்லை, ஏதோ ஐக்கியம் கொள்வதற்கு கூடுகிறோம் என்ற அந்த பெரிய தலைவர், முதுமை நிறைந்தவர் சொன்ன போது, அன்றைக்கு ராத்திரியில தேவ சமூகத்திலே கரங்களை நீட்டி நின்று நான் வடித்த கண்ணீரையின் தேவனும் பரலோகம் மாத்திரவரையும். தேவஜனமே, ஆண்டவர் ஏன் குருடன் என்கிறார்? அனுப்பப்பட்ட தாசர்கள் ஏன் குருடன் என்கிறார்? நீ கண்டும் கவனியாமல் போகிறாயே. உன்னையும் தாசன் என்று அழைப்பான் என்றால், இந்த தேசத்தில் நடக்கிற அவலங்களை பார்த்துவிட்டு நீ காணாமல் நான் பாடு என் குடும்பம் பாடு என்று நின்றால், உன்னையும் ஆண்டவன் அந்தகன் என்று தான் அழைப்பார். மறந்து விடாதீர்கள். என்னுடைய வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் அது உங்களுடைய காயத்தை கட்டுவதற்காகவே, உங்களுக்கு காட்டிக் கொடுப்பதற்காகவே, உங்களுடைய சீலை பிதைக்குவதற்காகவே, உங்களுக்கு குணமாக்கி நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே. ஏனென்றால் அந்த ஆண்டவர் என்ன சொன்னார்? அதே அதிகாரத்தின் முந்தின வசனங்களை பாருங்கள். ஆண்டவரை காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்பொழுது ஆலோசனை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் பார்க்கலாம். அதே 42வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிங்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிலைமையில் அந்தகராக ஊழியக்காரர்கள் இருந்த போதிலும் குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாஷைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், கோணலை செவ்வையுமாக்குவே, கோணலை செவ்வையுமாக்குவே. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர்களை கைவிடாதிருப்பேன். I will not leave them. இதுதான் ஐயா என்னுடைய ஆண்டவர், இதுதான் அவருடைய தக்கம், இதுதான் அவருடைய ஆதகம். நீ கண்டும் காணாத குள்ளனாயிருக்கிறாய். நீ அநியாயத்தை பார்த்தும் சொல்ல முடியவில்லை உன்னால். ஆனாலும் 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 அந்த கவனிங்கள். ஆகையினால் தான் நான் தனியா உட்கார்ந்து பாடுகிற ஒரு பாடல், என்னையும் நேசிக்க என்னிடத்திலும் அன்பு கூற என்னையா கண்டீர், என்னையா கண்டீர். எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே. பின்ன என் நேசித்து என்ன என் பொன்னாதா கல்வாரியே, கல்வாரியே. கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே. எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே, கல்வாரியே. கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே.
என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? என்னுடைய முதல் இசைத்தட்டில் இந்த பாடலை கேட்டு அழுகாதவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். பாடலாமா? எண்ணும் நன்மை ஏதும் எண்ணிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் எண்ணிலே இல்லையே, பின்ன என்ன சீத்தி என்ன என் பொன்னாகா கல்வாரியே, கல்வாரியே கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே, கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே, கல்வாரியே என் கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே, கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே. நான் எத்தனைதான் கண்டும் காணாதவனாக குருடனாக செவிடனாக மாறி போனால் என் ஆண்டவர் நான் குருடரை அவர்கள் அறியாத பாதையில நடத்தி அவர்களுக்கு முன்னதாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை யானைகளை செவையாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன். அதை அறிக்கை செய்கிறவர் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? கைவிடாத ஆண்டவரையா. அதனால் தான் சொன்னேன் ஆவிக்குரிய குருட்டாட்டமோ கர்த்தரும். அதனால் தான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? உன் கண்களுக்கு கலிக்கம் போட விரும்புகிறேன் அப்பா, உன் கண்களுக்கு கலிக்கம் போட விரும்புகிறேன். நீ காணும்படியாக, நீ பார்க்கும்படியாக உன் கண்களுக்கு கலிக்கம் போட விரும்புகிறேன் என்று வந்து நிற்கிற ஒரு அன்பரை பார்த்தாயோ? இன்னொரு காரியத்தையும் காக்கிறேன், வாசிக்கலாம். 56வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம். அங்கே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து பேசுகிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். வாசிக்கலாம், 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய காவற்காரர், நன்றாக கவனியுங்கள், அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள், குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். போதும் போதும் தேவஜனமே, காவல்காரனாய் வைக்கப்பட்ட மேய்ப்பனுடைய நிலைமையை பார்த்தாயா? மந்தையை ஓநாய்கள் பீரிட்டு விடக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும் விழித்திருந்து காவல் காக்க வேண்டிய காவல்காரர்களாக வைக்கப்பட்ட மேய்ப்பர்களுடைய நிலைமையை பார்த்தாயா? தேவன் சொல்லுகிறார், தூத்துக்குடி பட்டணத்தில் எனக்கு வருகிற கடிதங்கள் ஒரு காரியத்தை அதிகமாக வலியுறுத்தும். ஐயா, உங்க கூட்டத்துக்கு போன பிறகு நான் பழைய அந்த பாரம்பரியங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறேன், அல்லது காரியங்களை வேதத்துக்கு ஒவ்வாத காரியங்களை போதிக்கிற அந்த இடத்துக்கு என்னால் போக முடியாமல் போய்விட்டது என்று ஆவிக்குரிய சபைகளை நாடினேன். ஆனால் அங்கே போனால் எங்களுக்கு வேதனை தான் வருகிறது. என்னென்றால் அங்கே பிரசங்க வேலையை காட்டிலும் காணிக்கையை பற்றி பேசுகிற நேரமே அதிகமாகிவிட்டது. ஐயா, I am telling you brothers, I can show you hundreds of letters I am receiving from Tuticorin. நீங்க உங்க கூட்டத்துல இருந்த பிறகு எனக்கு எதையும் கேட்க இஷ்டம் இல்லாம போச்சுது. சாதாரண பிரசங்கங்களை கேட்க முடியல. வேதத்தில் இருக்கிற கண்டித்து உணர்த்தும் காரியங்களோடு கூட ஆண்டவருடைய அன்பையும் கிருபையும் கூட்டி வழங்குகிற அந்த வசனங்களை கேட்ட பின்னர் எனக்கு போகணும்னு ஆவிக்குரிய கிடைக்கும். பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, அதுக்கு பிறகு வசனமே இல்ல பிரதர். எதையாவது கதையா சொல்றாங்க. காவல் காக்க வேண்டியவங்க எதெல்லாமோ உள்ள விட்டுட்டாங்க பிரதர்.
மந்தையை கெடுத்து குட்டிச்சுவராக்குற அனைத்தும் உள்ள வந்துட்டு சகோதரே. ஆண்டவர் சொல்கிறார், அவர்களும் குருடரா. கவனிங்கள், என் தாசனை அல்லாமல், நான் அனுப்பினவனை அல்லாமல் அந்தகன் யார் என்று அழைத ஆண்டவர் எங்கேயும் சொல்கிறார். அவர்களை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு மிகவும் 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 வேதனை தருகிறவராக இருக்கிறது. வாசியுங்கள், 12வது வசனத்தை வாசியுங்கள். வாருங்கள், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். 11வது வசனத்தை. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும், நல்ல கவனிங்க, அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையில் இருந்து தன் தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான். என்னதான் ஹைதராபாத் பட்டணத்துக்கு போயிருந்தேன். முதல் 3 நாட்கள் கூட்டம் மாமக்களமா இருந்தது. ஏராளமான ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தி விட்டு அவர்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை கொடுத்து விட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி விட்டு நான் வந்து விட்டேன். மறுமுறை ஒரு நாளுக்கு போனேன். நான் பேசின அந்த செய்திகள் மிகுந்த பலத்த அசைவை உண்டாக்கினபடினாலே அங்கே இருக்கிற மக்களே அதை இங்கிலீஷ் டு தெலுங்கு அதை சிடிகளாக மாற்றி வெளியிட்டார்கள். நான் போனதுனால ஒரு ஈவினிங் மீட்டிங் வைத்தார்கள். அந்த சிடிக்களை வெளியிடுவதற்காக ஒரே ஒரு போதகர் மாத்திரம் வந்திருந்தார். மற்றவர்கள் யாரும் வரவில்லை. நான் அவரை பார்த்து கேட்டேன். அதை ஒழுங்கு பண்ணின தம்பியை பார்த்து கேட்டேன், என்ன தம்பி போன்ற எல்லா பாஸ்டர்களும் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்களே. அவங்க சொன்னாங்க, அண்ணே ஒரு பெரிய வேதனையான காரியம். போன தடவை வந்து அவங்கள நாங்க கனம் பண்ணலையா, அதனால இந்த தடவை கனமா இருக்கிறதுக்கு பக்கமா போயிட்டாங்க. ஹலோ, வேதனை பெட்டேன் ஐயா. எனக்கு ஏதாவது கூட்டத்துல பொன்னாடம் போத்துனாங்கன்னா எனக்கு பயங்கர துக்கம். ஏன்னு சொல்லுவேன் அடிக்கடி, அது பொண்ணும் இல்லை, அது ஆடையும் இல்லை. அதுல பொண்ணு கிடையாது, ஜருக போட்டிருக்கான். அது ஆடையும் அல்ல, அது சால். ஆக பொண்ணும் கிடையாது, ஆடையும் கிடையாது. ஆனா பொன்னாடை போத்துக்கிறேன்னு சொல்றானா, பொய் சொல்லிட்டு என் மேல மாட்டான. அப்படிதான் எனக்கு தோணும். இதுக்கு பிறகு யாரும் மாட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்காவது மாட்டாம இருப்பீங்க. உண்மைதானே? உண்மைதானே? இன்னைக்கு காலையில ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அதனால சொன்னாரு, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் நாங்க ஒரு சட்டை தைக்கிற மாதிரி துணியை வாங்கி மாட்டி விடுறேன்னு மாட்டி விட்டாங்க. நல்ல கவனிங்க, நிலைமைகள் எப்படி போயிருக்குன்னு பாருங்கம்மா. தன் தன் பொழிவை தேடுகிறான். போனா எனக்கு கனம் கொடுப்பாயா? அடி அப்பா, ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கொடுப்பார். இவனையே தேடிக்கிறான். எந்த மேல போடுறியா பேரு, கீழே போடுறியா, முதல் ஜபம் கொடுக்கிறியா, கடைசி ஜபம் கொடுக்கிறியா, இடையில கொடுக்கிறியா, காணிக்கை கொடுக்கிறியா, டேப்பா. ஜபம் கொடுத்தாதான் ஊழியத்துக்கு இங்க வருவார், இல்லைன்னா வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன செய்யணும்? அப்படின்னா இயேசு சொன்னார், இதெல்லாம் மறந்தே போச்சுது. நம்மளும் கை தட்டி அதுக்கு டொனேஷனுக்கு போங்க. லட்சம், நான் 50,000 கொடுக்குறேன், நான் 20,000 கொடுக்குறேன். மிஷினரி கூட்டம் நடத்த போனா, மிஷினரி கூட்டமா 200, அவர் ரொம்ப திட்டுறாரு. ஜோபிரபார கேட்டுப்பாங்க, அப்படி சொல்லுவாரு, அந்த கூட்டத்துக்கு நான் 20,000 கொடுத்தாங்க, இதுக்கு 200 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேங்கிறேன். அதனாலதான் இப்படி சவுண்ட் சர்வீஸ் வைக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யறது? உங்களால தான் அவருக்கு கெட்ட பேர். அவருக்கு கல்லடிதான் உழல நேற்று. உண்மைதானே ஐயா, உண்மைதானே. எஞ்சனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை வீட்டோடும் என் ஜனமே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை வீட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என் தேவரை தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பே. என் தேவரை
அழைத்தீர், எப்படி நான் மறப்பே? அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. நேரம் கடந்து விட்டதுனால ஒரே ஒரு காரியத்தை ஆயிலும் காட்டி விட்டு போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் என்றாலும் இன்னும் ஏராளமா பேசுறதுக்கு எனக்கு வாஞ்சை உண்டு. ஆனாலும் 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 சில காரியங்களை மாத்திரம் வேகம் விட்டு நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது நீங்க வீட்டுல போய் தியானித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 59 10வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து, நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து, கண்ணில்லாதவர்களைப் போல் கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல, இரவில் இடறுகிறது போல, பட்டப்பகலிலும் இடறுகிறோம். பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல், செத்தவர்களைப் போல ஆடிடங்களில் இருக்கிறோம். நன்றாக கவனி. இதை குறித்து விளக்கம் சொல்ல பெருமில்லை. வீட்டிலே போய் இந்த அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். திருப்புங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்திலே இயேசு சொன்ன காரியங்களை கொஞ்சம் விளக்கமாக பேசுவதற்கு நேரமில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகளை ஆயிலும் காண்பித்து கொடுத்து விட்டு போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். 25வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுவார். பசியாயிருந்தேன், ஏனென்றால் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும், நாங்கள் உண்மை பரிசுள்ளவராகவும், தாகமுள்ளவராகவும், அந்நியராகவும், வஸ்திரம் இல்லாதவராகவும், வியாதிப்பட்டவராகவும், காவலில் காவலில் இருக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு, நல்ல கவனிங்க, கண்டுங்கிறதுல போட்டுங்க, எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். நல்ல கவனிங்க. இவங்க பார்க்கிறதுக்கு முடியல. அவர் பசியா இருந்ததை பார்க்க முடியல, வஸ்திரம் எல்லாம் இருந்ததை பார்க்க முடியல, சிறைச்சாலையில் இருந்ததை பார்க்க முடியல, வியாதியா இருந்ததை பார்க்க முடியல. அப்பதான் கேக்குறாங்க, நாங்க எங்கப்பா பார்த்தோம்? எப்பா அவன் கண்ணுல குருடு இல்லப்பா, நீ குருடு இல்ல. ஒரு சின்ன காரியம் சொல்றேன், மேன்மைப்படுத்துறதுக்காக இல்ல. நான் போன தடவை சண்முகம் பேசும்போது உங்களுடைய தொகுதியினுடைய அப்பொழுது எம்எல்ஏ இருந்த ராஜம்மா அவங்க வந்தாங்க, அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எக்ஸ் எம்எல்ஏ தான், இன்னொரு தடவை போட்டி போட முடியாதுதான். ஆனா இன்னைக்கு வந்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஐயா, மறுபடியும் கூட்டத்துக்கு வந்திருக்கேன், நான் சும்மா வரக்கூடாது இல்ல, எனக்கு பென்ஷன் தான் கொடுக்குது கவர்மெண்ட், அந்த தொகையில இருந்து ஒரு மிஷினரியை தாங்குறேன் ஐயா. நல்லா கவனிங்க. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? ஒரு தடவை கேள்வி கேட்டுட்டா, ஒரு தடவை அறிஞ்சிட்டா, யாரோ வஸ்திரம் இல்லாம இருக்கிறான், யாரோ பசியோடு இருக்கிறான், யாரோ தேவனை அறியாதவனா குருடனா இருக்கிறான், அவர்கள் மத்தியில சுவிசேஷம் சொல்லுவதற்கு நாம் எதையாலும் செய்ய வேண்டும் என்று துருப்பினா, ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் பதவியே இல்லாட்டாலும் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபட முடியுங்கிறதுக்காக சொல்றேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்மை சொல்லணுமா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க, குருடா மாத்திரம் இருந்துடாதீங்க. பாக்குறோன்னு சொல்லி நீங்க குருடா இருந்துட்டீங்கன்னா உங்கள் பாவங்களில நிலைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு.
அதனால இன்னைக்கு ஆகிலும் ஆண்டவர் சொல்ற மாதிரி கண்ணுக்கு கலிக்கம் கேட்டுருங்க. என் அருமையான வாலிப தம்பி, தேவன் உன்னோடு கூட பேசிவிட்டார். உன் தங்கச்சி உன்னோடு கூட பேசிவிட்டா. என் கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. பெரிய தேசத்திலே தேவன் என்னை படிக்க வைத்தது என் தேவனுக்கு பணி செய்வதற்காக, என் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. அநேகருடைய கண்களை, கூட்டர்களை திறந்து சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்துக்கு பரிசுத்தமான்களோடு கூட சுதந்திரம் வைக்கிறதற்கு தேவன் என்னை அழைத்து விட்ட சத்தத்தை கேட்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சங்கச்சி, தம்பி, அல்லது 12வது வகுப்பு பரீட்சைக்கு நாளைக்கு ஆயத்தமாயிக் கொண்டிருக்க, ஆனாலும் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீயும் உன் பிள்ளைகளும் ஒரு தீர்மானம் எடுங்கள். கண்களை திறந்திரும் ஆண்டவரே, என் கண்களை திறந்து நான் காணும்படியாக திறந்து. நான் நியாய தீர்ப்பு நாள்ல சபிக்கப்பட்டவனாக பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ண இடத்துக்கு போயிடவே கூடாது. நான் உமக்கு பிரியமானவனாக பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு நீங்க சொல்லணும். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிற அந்த மகிமையான காரியத்தில் பிரவேசிப்பதற்கு, மற்றவருடைய கண்களை திறப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வாராக. மற்றவருடைய காரியங்களை பார்ப்பதற்கு கண்களை தேவன் எனக்கு திறப்பாராக. பசியுள்ளவர்களை, வஸ்திரம் இல்லாதவர்களை, நிர்மாணிகளை பார்ப்பதற்கு தேவன் என் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடலாம். யார் இந்த நேரத்தில் தயவு செய்து எழுந்திருக்கிறார்கள்? ஜஸ்ட் 2 minutes, 2 நிமிடம் தான், முடிக்கிறேன். 35 வயதுக்கு உட்பட்டவர்களை பார்த்து கேட்கிறேன். 35 வயதுக்கு உட்பட்டவர்களை பார்த்து கேட்கிறேன். ஆலோசனை கர்த்தராம் இயேசுவை நான் என் அருகிலே பார்க்கிறேன். அவர் என் கண்களுக்கு கலிக்கம் போடுவதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், உங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி, இதோ ஆண்டவர் எனக்கு கலிக்கம் போட வேண்டும், நான் இனி வாழ்ந்த விதமாய் வாழ்ந்து விடக்கூடாது, என்னை பார்த்து ஆண்டவர் அந்தகன் என்று சொல்லிவிடக் கூடாது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே கூட்டிக் கொண்டு போய், கோணலானவர்களை செவ்வையாக்கி, இருளை வெளிச்சமாக்கி, அவளை கைவிடாதிருக்கிற ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன்னை அழைக்கிறார் தங்கச்சி, உன்னை அழைக்கிறார் தம்பி, உன்னை அழைக்கிறார். மீதமுள்ளவர்களையும் பார்த்து கேட்பேன், ஐயா, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் எனக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று சொல்லுகிறவர்களும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தேவ சத்தம் மத்தியிலே தொனித்திருக்கிறது. இந்த 4 நாட்களும் தேவன் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே வெறும் சரியான தெளிவான சத்தத்தை தொனிக்க பண்ணியிருக்கிறார். இது ஒரு சாதாரண கூட்டமாகவே அல்ல. இதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்க போகிறதை நாவில உணர்கிறேன். விசேஷமாக இந்த நாள் கூட்டத்தினுடைய அசைவு பரலோகத்தின் வரை கேட்கப்படுவதற்கு, பாதாளத்தின் வாசல்களுக்கு இடி முழக்கத்தை உண்டாக்குவதற்கு தேவன் கிரியை செய்கிற பார்க்க எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, அன்பரே வந்தேன், அழுகையை கண்டேன், அர்ப்பணித்தேன் என் வாழ்க்கையினை, பாரினில் கழுதையாய் சுமந்துமை சென்று பாதத்தில் விடுவேன் தீவனையை என்று சொல்ல போகிறோம். அன்பரே வந்தேன், அழுகையை கண்டேன், நீர் அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்பையும், நீர் என்னை நேசித்து எனக்கு கலிக்கம் போட சொல்லுகிறதையும் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த பாடலுடைய அந்த கவியை எல்லாருமாக கரங்களை உயர்த்தி